இன்றைக்கி டெல்லி கேரட்டை வச்சு ஒரு கீர் தயாரிக்கலாமா? முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 லிட்டர் போல் பாலை ஊற்றி அதை நல்லா பொங்க வச்சுருக்கேன். அது நல்லா பொங்கி கொதித்து வரைச்சி கொஞ்சமாக குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி 2மே சேர்க்குறேன். ஒரு டெல்லி கேரட்டை நல்லா தோலை சீவிட்டு அதை கழுவிட்டு அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த டெல்லி கேரட் க்யூப்ஸை அப்படியே பாலில் சேர்க்குறேன். இது நல்ல பால்லையே ப்ரெஷர் குக்கர்லேயே வேக விட போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கர் அப்படியே மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் ஆகிட்டவுடனே அடுப்பை அணைச்சிட்டு ப்ரெஷர் நல்லா சப்சைட் ஆனவுடனே குக்கரை திறந்து பார்த்தோன்னாக்கா அப்படியே டெல்லி கேரட்டு பால்லையே வெந்து பாலுக்கும் சரி அந்த டெல்லி கேரட்டுக்கும் சரி ஒரு பியூட்டிஃபுல் கலர் வந்திருக்கும். ரெண்டும் அப்படியே பிளெண்டாக இருக்கும். ஒரு வெஜிடபிள் மேஷர் வச்சு அப்படியே இந்த காயை நல்லா மசிச்சிடலாம். அந்த டெல்லி கேரட் அப்படியே நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போது. ஸோ இப்போ இந்த இனிப்பு சுவை தூக்கி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கலாம். டெல்லி கேரட்டுக்கே இயற்கையாகவே ஒரு இனிப்பு சுவை இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக சர்க்கரையை பொடியாக பண்ணி நான் சேர்க்குறேன். பவுடர் ஃபார்மில் சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். அப்படியே ஒரு கொதி விட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இதுக்கு முந்திரி, திராட்சை எதுவுமே வறுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படியே அந்த டெல்லி கேரட்டோட சுவையோடையும் மணத்தோடையும் இந்த கீர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.